الله الرحمن الرحيم والحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ضربت عليكم الذلة أينما سقطوا إلا بحبل من الله اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء البدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا عالم. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தானது. கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. எல்லாம் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் மருத்துவமனைகளில் நீண்ட நாட்களாக இருந்து நோய்களுக்கு வைத்தியம் பார்க்கிற சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தாமல் வாழச் செய்வானாங்க. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்திலே நம் அனைவரும் தருவானாக. ஒவ்வொரு வருடமும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் தருவானாக. கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களின் அல்லாஹ் தஆலா நம்மை வாங்கி அருள்வானாக. காசாவில் இறந்து போன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தருவானாக. காசாவின் மக்களுக்காக உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு மக்கள் செய்த துவாவின் வெளிப்பாடாக ஈரானுடைய தாக்குதல் அமைந்திருக்கிறதோ என்று எண்ணுகிற மனநிலையை இன்றைய காலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த தாக்குதலை காசா மக்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுவானாக. கணேசனுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வரலாற்றுல முஸ்லிம் என்கிற ஒரு இனம்தான் முதலில் உருவானது. நம்முடைய இஸ்லாமிய கோட்பாடு அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் தான் முதலில் உருவானது. அதற்கு பிறகு சிலை வணக்கம் உருவானது. இன்னைக்கு யூதர்களும் சிலை வணக்கம் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் சிலை வணக்கம் செய்கிறார்கள், இந்துக்களும் சிலை வணக்கம் செய்கிறார்கள், பௌத்தர்களும் சிலை வணக்கம் செய்கிறார்கள், ஜெயின மதத்தினர்கள் என்று நீங்கள் எந்த மதத்தை உலகத்தில் எடுத்துக் கொண்டாலும் எல்லா மதத்தினருமே சிலை வணக்கம் என்பது அவர்களுக்கு பொது. எல்லாத்துக்குமே சிலை வணக்கம் என்பது பொது. அந்த சாதிகளுக்கு பெயர் தான் வேறு, வேதங்கள் வேறு. அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் மார்க்கங்களையும் ஒன்றிணைத்து பார்த்தால் ரெண்டு மதங்கள் தான் இருக்கு. ஒண்ணு சிலை வணக்கமே இல்லாத ஒரு மார்க்கம் இஸ்லாம், இன்னொன்னு சிலை வணக்கங்களோடு இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களும் சேர்ந்து ஒரு மார்க்கம் தான். அதுக்குள்ள பல பிரிவு, கிறிஸ்தவன் இருக்கிறான், யூதன் இருக்கிறான், ஜெயின மதத்தவன் இருக்கிறான், பௌத்த மதத்தவன் இருக்கிறான், ஜொராஸ்ட்ரியம் இருக்கிறது, பார்சியம் இருக்கிறது, எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஆனா நமக்கு பார்வைக்கு ரெண்டே மதங்கள் தான். அந்த வகையில இந்த இரண்டு மதங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினரை மையமாக வைத்து யூத மதம் என்று ஒரு மதம் பிரிகிறது.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 950 அல்லது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னதாக அந்த மதம் தெரிகிறது. அதுல இருந்து ஒரு 1000 வருடங்களுக்கு பிறகு ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட பிறகு அல்லது கிறிஸ்தவர்கள் சொல்வது போல மரணித்த பிறகு 100-150 வருடங்களுக்கு பிறகு கிறிஸ்தவ மதம் உருவாகிறது. அந்த 150 வருடங்களுக்கு பிறகு சுமார் ஒரு 350 வருடங்களுக்கு பிறகு இஸ்லாம் உருவாகிறது. மீண்டும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா. இப்படிதான் இந்த மதங்கள். இதுல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் எல்லாருக்குமே சேர்ந்து வேதங்கள் என்பது ஒன்றுதான். தௌராத்தும் திருக்குர்ஆனுக்குள் இருக்கிறது, இன்ஜீலும் திருக்குர்ஆனுக்குள் இருக்கிறது. அதே போல ஜபூர் வேதமும் திருக்குர்ஆனுக்குள் இருக்கிறது. இந்த 3 வேதங்களை அவங்க 2 பேரும் ஒன்னாக்கி தனி வேத நூலாக வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். 2 பேருமே தனித்தனி நூல் தான் வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவர்களும் யூதர்களுக்கும் தனித்தனி வேத நூல் தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஒரு 150 வருடங்களுக்கு முன்னதாக கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து பேசி நம்ம 2 பேருக்கு ஏன் 2 வேதம் உங்க இருக்கிறதா ஏக்க இருக்குது, ஏங்க இருக்கிறதா உங்க இருக்குது, 2ஐயும் சேர்த்து ஒன்னா வச்சுக்கலாமேன்னு சொல்லி ஒப்பந்தம் செய்து கொண்டு 2 வேதத்தையுமே ஒன்னா வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு யூதர்களுக்கும் பைபிள் தான், கிறிஸ்தவர்களுக்கும் பைபிள் தான். ஆனா இப்படி சொல்லிவிட்டு யூதர்கள் தனக்காக தனியாகவே வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. எல்லாம் ஒன்னா இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கு சொல்லி தனி வேதங்களை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி யூத இனம் என்பது அந்த காலகட்டத்திலிருந்தே எல்லா மக்களுக்கும் மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மதமாக அது இல்லை. அவர்கள் தன்னை தேவ தூதர்களாகவே நினைத்துக் கொண்டார்கள். ஒரு நபி எப்படி நினைச்சுக்குவார்கள்? ஒரு நபி நபியாக இருந்தார். ஆனா யூத மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, பனு இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருமே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் என்கிற மிதப்பும் எண்ணமும் அவர்கள் அதிகரித்திருந்ததின் காரணமாக மற்ற சாதி மக்களை விட தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் வாழ்ந்ததின் காரணமாக எல்லா நாட்டு மக்களாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஏன்னா ஒரு பொறுப்புல இருக்கிறான். இப்ப நம்ம ஊர்ல பிராமணர்கள் எப்படி இருக்கிறாங்க? தான் தான் மேல் சாதின்னு நினைக்கிறான். தான் தான் மேல் சாதின்னு நினைக்கிறான். மற்றவங்கள அந்த பக்கத்துல அண்ட விட மாட்டாங்க. இதே போலதான் அவங்களும் இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களை உலகத்துல எந்த மக்களும் எந்த மதத்தினரும் அவங்களை தன்னோடு சேர்ந்து கொள்ளவில்லை, விரட்டிக்கிட்டே இருந்தான். அதனால அவர்களுக்கு சொந்த நாடுகள் கிடையாது, சொந்த வீடுகள் கிடையாது. அவர்கள் வழிபோக்கர்களாகவே வாழ்நாள் முழுவதும் 4000 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பதான் ஒரு 70-80 வருடமாக இஸ்ரேலி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்ந்தாங்க. அதுலயும் இன்னைக்கு தேன்கூண்டுல கள்ளத்திற்கு போட்ட மாதிரி ஆகிவிட்டது. இன்றெல்லாம் பிரிந்து போய் கொண்டிருக்கிறான். எங்க போறதுன்னு தெரியாம. சிறையில மட்டும் 1 கோடி யூதர்கள் வாழ்கிறார். 1 கோடி பேர்த்துல இன்னைக்கு கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 25 லட்சம் பேர் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. காசாவில் அந்த மக்கள் அந்த நாட்டை விட்டு எப்படி வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து கொண்டே இருந்தார்களோ அதுபோல் இன்று அந்த மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது காசாவில் வாழ்ந்த மக்களுடைய வீடுகள் எல்லாம் எப்படி தீக்கிரையாக்கப்பட்டதோ, வெறும் சிமெண்ட் ரபீஸ்களாக காட்சியளிக்கிறதோ அதுபோல் இன்று இஸ்ரேலுடைய காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கு. அதனால அந்த யூதர்கள் என்பவர்கள் உலகத்திலேயே ஒரு மனிதனோடு ஒட்டி வாழாத, மனிதனோடு அனுசரிச்சு போகாத ஒரு மோசமான ஒரு இனம். இது வரலாறு சொல்லுது. அதனாலதான் ஹிட்லர் என்ன செஞ்சாரு? அத்தனை லட்சக்கணக்கான நபர்களை கொலை செய்ததாக அவர் சொல்லுவார்கள். அந்த வரலாறு நம்ம ஏற்றுக்கொள்ளல, அது உண்மை அல்ல. அது தன்மேல் யூதர்களுக்கு ஒரு அனுதாபம் உலகம் முழுவதும் உருவாக வேண்டும் என்று அவர்களால் கட்டுக்கதை,
அவர்களாம் கட்டிவிட்ட ஒரு கட்டுக்கதை. அது உண்மை வரலாறு அல்ல. ஹிட்லர் லட்சக்கணக்கான நபர்களை எல்லாம் கொலை செய்யவில்லை. கொலை செஞ்சதாக ஒரு கட்டுக்கதை அமைத்து தன் மேல ஒரு அனுதாபங்களை அவர்களாக உருவாக்கி கொண்டார்கள். இதுதான் உண்மையான வரலாறு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி துரு சமீர் என்கிற ஒரு நூல்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு வெளியில நான் போயிருந்தேன். பைத்துல் முகத்தஸுக்கு போயிருந்தேன். இஸ்ரேல் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு நான் போயிருந்தேன். போயிருக்கும் போது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு வெளியில ஒழு செய்யற ஒரு இடம் உள்ளது. அந்த ஒழு செய்யற இடத்துல மேல வானத்துல இருந்து ஒரு கம்பி தொங்கி கொண்டு இருந்தது. அப்ப ஒரு சங்கிலி ஒண்ணு தொங்கிக்கிட்டே இருக்கு. இந்த சங்கிலி என்ன சங்கிலினா, இது ஒரு ஆராய்ச்சி சங்கிலி. முற்கால மன்னர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி மணி. அது நாட்டுல எவனாலும் தப்பு செஞ்சுட்டானா, தப்பு செஞ்சவனையும் அந்த தப்பை யாருனாலும் ஒருத்தருக்கு செஞ்சிருப்பான் இல்லையா, அவனை ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நான் தப்பு செஞ்சேன், நான் தப்பு செய்யல, ரெண்டு பேரும் வந்து கையை பிடிங்கிறான் தம்பி என்று சொல்லுவார். அந்த சங்கிலியை பிடிச்ச உடனே தப்பு செய்தவனாக இருந்தால் அங்கேயே அவன் எரித்து கொலை செய்யப்படுவான். அந்த கம்பி எரிச்சு கொண்டுரும். இல்ல அந்த அவன் வந்துடுவான். குற்றவாளி யாருங்கிறது விசாரிக்கலாம் தேவையில்லை, கம்பியை பிடிச்சா போதும், உண்மை என்னன்னு வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சங்கிலி தொங்கி கொண்டு இருந்தது. அதற்கு ஒரு நபியினுடைய காலத்துல இது போல ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறார், தன்னிடத்தில் இருந்த ஒரு 100 தீனார் தங்க நாணயத்தை வீட்டுல வச்சுக்கிறதுக்கு பயந்துகிட்டு அந்த ஊர்ல மதிப்பு மிக்க மரியாதைக்குரிய பெரிய மனிதராக காட்சியளித்த ஒரு யூதரிடத்துல போய் இந்த 100 தீனாரை வைங்க, என் வீட்டுல வச்சுக்கிறது பாதுகாப்பு இல்ல, பயமா இருக்குது, நீங்க வச்சுக்கீங்க, என்னுடைய மகளுடைய பேரனுடைய திருமணங்களுக்காக வைத்திருக்கிறேன், பத்திரமா வைங்க என்று சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டார். ஒரு 6 மாசம் 1 வருஷம் போனுச்சு. திரும்ப போய் அவர்கிட்ட காசை கேட்டாரு, நான் கொடுத்த காசை கொடுங்க. அப்ப அந்த யூதர் சொன்னார், என்ன திரும்ப வந்து காசு கேட்கிற, அதான் அன்னைக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டீங்க, அன்னைக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. வாங்கவே இல்லை, இப்பதான் வர. என்னப்பா சொல்றேன், நான் வரவே இல்லை, இப்பதான் வரேன். வேற யாராவது உன்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க, வேற யாராவது உன்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க, அவங்க வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க, நான் வாங்கிட்டு போனதாக நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. இல்ல, என் காசு வேற, நான் இந்த துணியில இப்படி கட்டி கொடுத்த, நீ இந்த இடத்துல போய் வச்ச, போய் பார்த்தா போய் பார்த்தா அந்த இடத்துல பணம் இல்லை, நீ வாங்கிட்டு போயிட்ட என்று அவர் சொல்லுவீங்க. அந்த யூதருக்கு என்ன, இந்த 100 தீனாரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை அவருக்கு உருவாக்கி விட்டது. அதனால அவரு வாங்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி போய் சொல்றாரு. இவர் என்ன செஞ்சார், அந்த பாதிக்கப்பட்ட முஸ்லீம் நேரா நபி கிட்ட வந்து சொன்னார். அன்று இருந்த ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் நபி கிட்ட வந்து சொன்னார். வந்து சொன்ன உடனே இந்த நபி என்ன செய்தார், அவரை போய் விசாரிச்சுட்டு வரேன் என்று சொல்லி நேரா அவருடைய வீட்டுக்கு போனார். அவரை பற்றி விசாரித்தார். ஊருக்குள்ள யாரும் கேட்டாங்க, அவரை பத்தி நல்ல விதமாவே சொல்லப்படுது. நேரா அவர்கிட்டையும் போய் விசாரிச்சா, இல்ல அவர் அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாருங்க. அவர் போய் சொல்றார், நான் கொடுத்துட்டேன், நான் கொடுத்தது உண்மை என்று சொல்லுகிறார். வேற வழி இல்லை. இப்ப அந்த சங்கிலியை பிடிச்சுதான் ஆகணும். 2 பேரும் யார் உண்மை சொல்லுகிறார், யார் பொய் சொல்லுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கிலியை பிடிச்சுதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தமான நிலை உருவாகிவிட்டது. இப்ப 2 பேரையும் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரவழைச்சாச்சு. ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தார்கள், ஊர் மக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்றும் சேர்ந்துட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு ஏத்தாம அந்த சங்கிலி தொங்கி கொண்டிருக்கிறது. அங்க வந்தாங்க. இந்த யூதர் இருக்கிறார் இல்லையா, தன்னுடைய அந்த 100 ரூபாவையும் 100 தங்க நாணயங்களையும், அவர் வயசானவர், 89 வயசாச்சு, அவர் குச்சி ஊன்றி கொண்டு வருகிறார். அவர் தன்னுடைய அந்த குச்சிய 2ஆ பொளந்து நடுப்புற கேப் விட்டு அந்த கேப்புக்குள்ள இந்த காசை எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டார். 2 ஒட்டி கைத்தடிக்குள்ள அந்த காசை வச்சுக்கிட்டாரு. அந்த கைத்தடியோடு வருகிறார்.
அந்த கம்பியை பிடிக்கிறதுக்கு லைனா நிற்பாங்க. முதல்ல அந்த முஸ்லீம் நிற்கிறாங்க, இரண்டாவதாக இந்த யூதர் நிற்கிறார். இப்ப முஸ்லீம அந்த நபி என்ன செய்கிறார், நீங்க போய் அந்த சங்கிலியை தொடுங்க, நான் அவரிடத்திலிருந்து பணம் வாங்கவில்லை, நான் அவரிடத்தில் கொடுத்து வைத்திருந்தது உண்மை சத்தியம் அல்லாஹ்வின் ஆணை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர் முஸ்லீம் நேரா போனாரு, சங்கிலியை பிடிச்சாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவரிடத்தில் தான் அந்த பணத்தை திரும்ப பெறவில்லை என்று சொல்லிவிட்டார். அந்த சங்கிலி அவர் ஒன்னும் செய்யல, அவரு சந்தோஷமா வெளியே வந்தார். இப்போ பாக்குற ஜனங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் தான் திருட, இவன் போய் தொட போறான், இப்ப எரிக்கப்பட போகுது இது எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த திருடன், இந்த யூதன் என்ன செய்து விட்டான், தன்னிடத்தில் இருந்த அந்த கைத்தடிய பக்கத்துல இருந்த முஸ்லீம் கிட்ட, அந்த பாய் யார்கிட்ட பணத்தை வாங்கினாலும் அவர்கிட்ட துப்பாயத்தை நீ வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிட்டாரு. இந்த கைத்தடியை நீ வச்சுக்க, ஏன்னா அப்ப அதை போய் ரெண்டு கையால பிடிக்கணும். அப்ப பிடிக்கும்போது இந்த குச்சி எங்க வைக்கிறது, கைத்தடி எங்க வைக்கிறது, ஆனா அந்த முஸ்லீம் கிட்ட கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. இப்ப அவரும் போய் கைத்தடி அந்த சங்கிலியை பிடித்தார், அவருக்கும் ஒண்ணும் ஆகல. ஏன்னா காசு தான் எப்படி கொடுத்துட்டு போயிட்டாரு, காசை தான் உரியவர்கிட்ட கொடுத்துட்டாரு, அவருக்கும் ஒண்ணும் ஆகல. அந்த நபிக்கு ஒன்றும் புரியவில்லை, அது இருந்த மக்களுக்கு ஒன்றும் புரியல. இதுல ரெண்டு பேருமே நியாயவாதிகளா இருக்கிறாங்க. இப்ப இந்த காசை இந்த ஆள் யார்கிட்ட கொடுத்தாரு, யார்கிட்ட வாங்கினாரு, என்னதான் நடந்துச்சு, ஒன்றும் புரியல. அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். என்னவென்று கேட்டார், அவன் இந்த மாதிரி ஐடியாவோட நடந்துகிட்டான், அந்த நேரத்துல பிடிக்க போகும்பொழுது அவன் காசை கொடுத்துட்டு தான் போனான். ஆனா அதை பிடிக்கும் போது அவன் நியாயமானவனாக இருந்தான், திரும்ப அவன் காசை வாங்கிட்டான், கைத்தடியை வாங்கிட்டான், நான் என்ன செய்வது? அதனால இதெல்லாம் மனிதர்கள் செய்கிற தந்திரங்கள், இதெல்லாம் மனிதர்கள் செய்கிற தந்திரங்கள். அவன் ரொம்ப மேதாவித்தனமாக நடந்து கொள்கிறான், இனி இந்த சங்கிலியை நான் தொங்க விட மாட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னதாக அந்த சங்கிலி வானத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. பைஹக்கில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதற்கான ஒரு நபிமொழி. இப்படி யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவருடைய இயற்கையே, அவருடைய பழக்கமே எப்படி டெக்னிக்கலா ஏமாத்துறது, எப்படி டெக்னிக்கலா அணிக்கிறது, இல்ல கை தேர்தல், அவன் ஏமாத்தத்துக்கு தான் அவன் கை தேர்தல். அவனை புத்திசாலிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல ஒரு திருடா இருக்கலாம், கள்ள பெருசா காவலம் பெருசா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு கதை சொல்லுவாங்க இல்லையா, திருடன் பெரியவனா போலீஸ்காரன் பெரியவனா, திருடதான் எப்பயுமே மெஜாரிட்டி. அவன் தான் யோசனை தானே, ஐடியா அறிவாளி அவன் தான். அவன் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்றானோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு பதில் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிப்பான் போலீஸார், அரசாங்கம். அப்ப அந்த டெக்னாலஜியை முதல்ல கண்டுபிடிச்சவன் திருடன் தான். அந்த வகையில் அவர்கள், அந்த திருடர்கள், யூதர்கள் சமூகத்துல மிகப்பெரும் பேரழிவுகளை உருவாக்கினார், மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கினார். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, காசாவில இன்னைக்கு 621வது நாளாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீன்ல 621வது நாளாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 621 நாள்ல அந்த காசாவில பலஸ்தீன்ல கூடிய ஒரு வீடு கூட முழுமையாக நிற்கிறது என்று சொல்வதற்கு இல்லை. எல்லா வீடுகளையும் அழித்து விட்டார். இஸ்ரேலுடைய அரசாங்கத்துல 2500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை வித்தியாசமான ஒரு வேலைக்கு அமர்த்தியிருந்தார்கள். என்ன வேலைன்னா, அவன் மிசல் ஏவுறவன் ஏவுவான், குண்டு வெடிக்கிறவன் வெடிப்பான், துப்பாக்கி சூடு நடத்துறவன் நடத்துவான், அதெல்லாம் ஒருத்த. உங்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிஞ்சு விழுந்த பிறகு அந்த வீடுகளுக்கு உள்ள அல்லது வெளியே அல்லது இடிஞ்சு இடியாமல் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்குள்ள உள்ளுக்கு பூந்து அவர்கள் ஏதேனும் தங்கங்களை வைத்திருக்கிறார்களா, வெள்ளியை வைத்திருக்கிறார்களா, விலை உயர்ந்த பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா, இதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு என்று சொல்லி 2500 ராணுவ வீரர்களை நியமித்திருந்தார். 2 வருஷமா இந்த திருட போராடுவல்ல, அந்த திருடுகிற இடத்துல எல்லாம் அவர்கள் ஒரு பக்கம் எடுத்துக்குவோம்,
மிச்சத்தை கொண்டு போய் கொடுப்போம். அப்படி கொடுக்கப்பட்ட தங்கத்தினுடைய மதிப்பு மட்டுமே 3000 கோடிக்கு மேல. கொடுக்கப்பட்ட தங்கத்துடைய மதிப்பு மட்டுமே 3000 கோடிக்கு மேல. அதை இஸ்ரேல் அரசாங்கம் தன்னுடைய நாட்டினுடைய வைப்பு நிதியாக வைத்துக் கொண்டது. ஒரு நாட்டுக்கு தங்கம் முக்கியம் இல்லையா, அதை வைப்பு நிதியாக வைத்துக் கொண்டது. கொண்டு போய் கொடுத்தது கொஞ்சம் தான், 25% தான். 75% இந்த யூதர்கள் ஆட்டையும் போட்டு விட்டாங்க. இன்னைக்கு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, இஸ்ரேல்ல இதே பழக்கமாகிவிட்ட, இதே பழக்கத்துக்கு வந்து விட்ட, அடுத்தவன் நாட்டுல அடுத்த சாதிக்காரனை தான் பெற்றுடலாம், கொள்ளையடிச்சா. இது இன்னைக்கு சொந்த நாட்டிலையும் இதே வேலையை யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் என்று அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த வீடுகளுக்குள்ளாக புகுந்து அங்க இருக்கக்கூடிய தங்க நகைகளை, ஆபரணங்களை, வைர வைடூரியங்களை, விலை உயர்ந்த பொருட்களை அவர்கள் சொந்தத்திற்கு திருடி கொண்டிருக்கிறார். ஒரு நியாயம் வேணாம், அடுத்த சாதிக்காரனுக்கு செய்யறான், அது அந்த ஒரு நியாயம். அவன் சாதிக்காரனுக்கு அவனே செய்வது எவ்வளவு பெரிய துரோகம் அது. இவர்கள் ஈவு இறக்கம் எல்லாம் பார்க்க மாட்டார். தான் சாதி என்ன, இன்னொரு சாதி என்ன, நமக்கு தேவை மணிதான். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட குணம் கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றார். லுரிபத்து அடைவது அவர்கள் மீது இழிவு முத்திரையிடப்பட்டு விட்டது. எங்க போனாலும் இழிவுதான். ஐனமா சுற்றிஃபு, அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த ஆபீஸ்ல எவ்வளவு உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் அவர்களுக்கு இழிவு சொந்தமாக்கப்பட்டு விட்டது. இல்லா ஹபிலின் மினல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வினுடைய கயிற்றில் பிடித்துக் கொண்டாலே தவிர. அவன் முஸ்லீம் ஆயிட்டான பிரச்சனை. அவன் முஸ்லீமாக ஆகிவிட்டதின் காரணமாக அவன் என்ன செய்யறான், இஸ்லாமிய கோட்பாடுகளை பின்பற்றி அவன் முழுமையான முஸ்லீமாக மாறி நல்லவனா வாழ்ந்துருவான். அவன் யூதனாக இருக்கவங்க அவன் அப்படிதான் இருப்பான். அல்லது மக்களோடு சேர்ந்து வாழாதவரை, அவன் யூதனாக இருந்தாதான் பிரச்சனை. இன்னொரு மக்களோடு சேர்ந்து இரண்டரை கலந்து, அதுக்கு யூதனுடைய நல்லவங்க இருக்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையுமே அப்படி சொல்றது இல்லையே. காசாவுடைய யுத்தத்தை எவ்வளவு பேர் எதிர்த்தாங்களே, இதே இஸ்ரேல் இருந்தேன். அப்படி மீனா மக்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் மீதும் இழிவு சொந்தமாக்கப்பட்டு விட்டது. மேலும் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபமும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். அவர்கள் மீது ஏழ்மை அவர்கள் மீது ஏழ்மை முத்திரையிடப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த மஸ்கனத்து என்கிற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா, சொந்த வீடு இல்லாதவன், சொந்த நாடு இல்லாதவன், அவன் ஏழை என்ற 3 பொருள்கள் உண்டு. இந்த 3 பொருளுக்கும் சொந்தக்காரன் தான். கடந்த 3500 வருடங்களாக எந்த நாட்டிலும் அவர்களை சேர்த்து கொள்ளாமல் விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டே இருந்தவர்கள். இது 100 வருஷமா ஒரு நிம்மதியா இருந்தான். இன்னைக்கு 100 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இது விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். சம்பந்தமே இல்லாம கடந்த 13ஆம் தேதி நபி ஒரு 2 மணிக்கு மேல இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதலை நடத்திய பிறகு அவர்கள் ஒரு 18 மணி நேரம் அமைதியாக இருந்தார்கள். அதுல ஒரு 78 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 78 பேர்த்துல ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் முக்கியமான ராணுவ வீரர்கள், ராணுவ கமாண்டர்ஸ், தலைவர்கள். அந்த 18 மணி நேரம் அவங்க எதுக்காக வேண்டி விட்டாங்கன்னா, ஒரு ராணுவ தலைமையகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து வைக்கணும் இல்லையா, தகுதியான ஆட்களை. அந்த தகுதியான ஆட்களை அந்த இடத்துக்கு நியமித்து விட்டு யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 18 மணி நேரத்துல இன்னும் ஒரு தலைவரை உருவாக்குகிற இடத்தில் ஈரான் இருக்கிறது. ஒரு தலைவர் போயிட்டாருன்னா அதோட முடிஞ்சு போச்சு என்று இல்லை. ஒரு 10 மணி நேரத்துல இன்னொரு தலைவரை அவங்க உருவாக்கிடுவாங்க. இந்த நிலை வேற எந்த நாடுகளுக்கும் கிடையாது. நம்பி ஒருத்தர் ஒரு வேலைக்கு ஒப்படைக்கலாம். அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் தான் இன்று 7 நாட்களாக யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தின் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. G7 மாநாட்டிலிருந்து திடீர்னு
அமெரிக்காவுடைய அதிபர் வெளியேறி சொந்த நாட்டுக்கு போயிட்டார். போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார், ஈரான் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே போயிடுங்க. உலகமே பயந்து போயிருந்துச்சு. அந்த ஒரு நாள் நைட்லயே அணுகுண்டுகளை போட்டு விடுவார்களோ, அணு ஆயுத தாக்குதல் நடைபெறுமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார். அங்க போனவங்க இன்னைக்கு 4 நாளா வெளியவே வரல வெள்ளை மாளிகையை விட்டு. ஏன்னா இந்த ஆளு வெளியே வந்தாருன்னா ஏதாவது உளருவான், எதையாவது பேசுவான், ஏதாவது பிரச்சனை வந்துடும், இந்த ஆளை ஊரை விட்டு வெளியே விடக்கூடாது என்று சொல்லி அவரை சிறை வைத்திருக்கிறார் 4 நாளும் ட்ரம்ப. ஏன்னா வெளியே வந்துட்டா ஏதாவது பேசிடுவான், பேச்சுனா பிரச்சனை ஆயிடும். நீதிபதி அவருடைய எல்லைக்குள் இருந்தால் அவர் பேசுறதெல்லாம் சட்டம். இந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கிறவர்களும் அவர் என்னெல்லாம் பேசுறாரோ, எந்தெந்த வார்த்தைகளை உதிர்க்கிறாரோ அதெல்லாம் சட்டமாக்கப்படும். அவனை பிடினா பிடிச்சிடணும், அவனை அடினா அடிச்சிடணும், அவனை கொண்டு போய் ஜெயில போட்டுனா போட்டுடணும். அவனுக்கு இந்த தண்டனைன்னு சொன்னாக்கா அந்த தண்டனை கொடுக்கப்பட்டுடும். அந்த நீதிபதியினுடைய தகுதி அந்த மாதிரி. இந்த பிரதமர், அமெரிக்காவுடைய பிரதமர் எங்க இருந்து எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கான மதிப்பு மிகப்பெரியது. அதனால இந்த மனுஷன் வெளியே வந்தானாக்க பிரச்சனை ஆகிறது என்று சொல்லி வெளியே விடாமல் அவரை அரஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய நிலை இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்க்கிற நிலை உருவானால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வடகொரியா, ரஷ்யா மற்றும் சைனா போன்ற அணு ஆயுத நாடுகள், 9 நாடுகள்ல அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அதுல இஸ்ரேல்காரன் மட்டும், ஈரான்காரன் மட்டும் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று சொல்லுகிறார். அதான் பிரச்சனையே. இப்ப கடந்த ஒரு 2.5 மாசத்துக்கு முன்னால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. நீ இன்னும் 2 மாசத்துல அணு ஆயுத ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் என்று கேட்டுக்கொண்டார். 2.5 மாசம், அந்த 2 மாசம் முடிஞ்சு 60 நாள் டைம் கொடுத்தாங்க. 61வது நாள் தான் இந்த ஜூன் 13வது நாள். 61 நாள் ஆயிடுச்சு. நீ அறான்ட்டான். இஸ்ரேல் அடித்து விட்டது. இப்பொழுது அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வர முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக வர முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஒரு சமயம் இறங்கினார். வடகொரியா, ரஷ்யா போன்ற மற்ற நாடுகள் ஆதரவாக ஈரானுக்கு ஆதரவாக இறங்கும். ஈரானுக்கு ஆதரவாக இறங்கும் போது அது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட அரபு நாடுகளுக்கு அமெரிக்கா தான் சப்போர்ட், பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த 30க்கும் மேற்பட்ட அரபு நாடுகளிலிருந்து ஒரு பெரிய தொகை வருஷம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. அந்த தொகை இனிமேல் வராமல் போய்விடும். ஏனென்றால் ஈரான் என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கக்கூடிய குவைத் மேல, துபாய் மேல, சவுதி மேல ஆளுக்கு 4 மூட்டை போட்டு விட்டானா அத்தனை நாடுகளும் அழிஞ்சு போயிடுவாங்க. நீ பாதுகாக்க என்கிற நம்பிக்கையில தான் உனக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தோம். இப்பொழுது நீ பாதுகாப்பு கொடுக்கவில்லை, நான் உனக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும், என்னை எவன் அடிக்கிறான், நான் அவங்கிட்டே போய் அணைச்சிக்கிறேன் என்று அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக தான் இன்று அமெரிக்கா தாக்காமல் இருக்கிறது. பிள்ளையும் சொல்லி விட்டுட்டு தொட்டில் ஆட்டலான்னு போனாக்க ஆட்ட முடியாத நிலை, திருடனுக்கு தேர்வு கொட்டிய நிலை இன்று உருவாகி இருக்கிறது. ஆகவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உலகத்தில் வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களுக்கும், பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.